பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 26 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சனி பகவான் சூப்பராக இருக்கார். 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம், 7ல் குருவே இருக்கார். இன்னும் குரு பார்வை வேறு சிறப்பாக இருக்குது. இப்படி துலா ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாக இது இருக்க போகுது. சுப பலன்கள் கிரகங்கள் வாரி வழங்கப் போகின்றன அப்படின்னு சொல்லலாம். ராசியை 7ல் குரு இருக்கார், ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். திருமண வயதில் இருக்கும் இந்த துலா ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பார்கள். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு புரட்சியை பார்க்க போகிறீர்கள், சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. நீங்கள் வெளி இடங்களில் அதாவது வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், ஏன் குடும்பத்திலேயே முதல்ல நீங்கள் எச்சரிக்கையாக பேசணும். ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் வாக்கு ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க பெரியவர். ஒரு சொல்க்கு வெல்லும், ஒரு சொல் கொல்லும். வெல்லும்னா ஓகே, பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை தானே. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இந்த 3ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. இது இளைய சகோதர பாவகம், தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். ரொம்ப அசாத்திய ஒரு தைரியமாக எதையும் செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். வீரியத்தோடு செயல்படுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு ஆதரவு, அனுசரணை இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அற்புதமாக இருக்கும். அதில் குறிப்பாக அந்த நடைபாதை வியாபாரிகள், மற்றபடி இந்த வண்டி வாகனங்களில் பொருளை ஏற்றி வியாபாரம் பண்ணுவாங்க. அதாவது பழங்கள், காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இப்படி அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. 4ஆம் இடத்தில் ராசிநாதன் சூப்பராக இருக்கார், சுகஸ்தானத்தில். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு அலங்காரம் பண்ணுறது, இல்லை வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கிறது, இல்லை புதுசே வாங்கிறது, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது, கிச்சன் மாடுலர் கிச்சன் போகிறது,
இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை வீட்டுக்கு, ஏன்னா 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கூட இதையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5ல் சனி, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதாவது சிவனுடைய பரிபூரண கடாட்சம், குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக இருப்பதால் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி 6ல் ராகு, இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தேடல்கள் சக்ஸஸ் ஆகும். அவங்க என்ன தேட போகிறாங்க? வேலையை தேடுவாங்க, தொழில் பண்ணலாமா, உத்தியோகம் பார்க்கலாமா, ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க்கு, ரயில்வே சர்வீஸு, ஸ்டாஃப் செலெக்ஷன், இப்படி பரீட்சை எழுதுறதுக்கான அமைப்பு இருந்தால் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய நிலை இருக்குது. இல்லை வீரர்கள், அதாவது விளையாட்டு வீரர்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அஷ்டலட்சுமி யோகத்தை, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் இடத்தில் குரு பகவான், கணவன் மனைவி ஒற்றுமை, அன்னோன்யம், குதூகலம் ஏற்பட போகிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பல திருப்பு முனைகள், பல நன்மைகள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பும், நினைத்ததை சாதிக்க முடியும், நினைக்காததை கூட நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தூக்கம் வராதுங்க, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.